பெஞ்சல் புயல் நிவாரணம் கேட்டு விழுப்புரம் மாவட்டம் கோட்டக்குப்பத்தில் பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் ராஜசேகரிடம் கேட்கலாம். ராஜசேகர், வணக்கம். அங்கு போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய மக்கள் முன்வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் என்னென்ன? அவங்க கிட்ட பேசுறதுக்கு யாரேனும் அதிகாரிகள் முன்வந்திருக்கிறார்களா? என்ன சூழல் அங்கு நிலவுகிறது ராஜசேகர்? நிச்சயமாக விழுப்புரம் மாவட்டம் வானூர் அருகே அமைந்துள்ளது கோட்டக்குப்பம் நகராட்சி. இந்த நகராட்சியில பாத்தீங்கன்னா மொத்தம் 27 வார்டுகள் உள்ளன. கடந்த சில நாட்களுக்கு முன்னர் பெஞ்சல் புயல் காரணமாக கோட்டக்குப்பம் மற்றும் பல்வேறு இடங்களில் பாத்தீங்கன்னா அந்த புயலின் தாக்கம் சற்று அதிகரித்தே காணப்பட்டது என்று சொல்லலாம். மேலும் பாத்தீங்கன்னா பல்வேறு இடங்களில் வீடுகளில் வெள்ள நீர் சூழ்ந்தது. இந்த நிலையில பாத்தீங்கன்னா தமிழக அரசு சார்பில் நிவாரண நிதியாக 2000 அரிசி மற்றும் பருப்பு ஆகியவை வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டது. இந்த நிலையில கோட்டக்குப்பம் நகராட்சியில் உள்ள பல்வேறு வார்டுகளில் பாத்தீங்கன்னா நிவாரணம் வழங்கியிருக்காங்க. ஆனா ஒரு குறிப்பிட்ட சில வார்டுகளில் மட்டும் நிவாரணம் வழங்கல. இதை கண்டிச்சு அந்த பகுதி மக்கள் கோட்டக்குப்பம் ரவுண்டானா கிழக்கு கடற்கரை சாலையில 100க்கும் மேற்பட்டவர் சாலை மறியலில் ஈடுபட்டாங்க. சம்பவம் அறிந்து வந்த கோட்டக்குப்பம் டிஎஸ்பி சுனில் தலைமையிலான போலீசார் சாலை மறியலில் ஈடுபட்டு பேச்சுவார்த்தை நடத்தினர். இந்த பேச்சுவார்த்தையை தொடர்ந்து அவங்க சமாதானமாகி பின்பு போராட்டம் கைவிடப்பட்டது. இந்த சாலை மறியலால பாத்தீங்கன்னா புதுச்சேரி சென்னை கிழக்கு கடற்கரை சாலையில் சுமார் அரை மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது என்று கூறலாம்.